நாட்டுக்கோழி முட்டையும் எலுமிச்சம்பழம் முட்டையை உடைக்காம போடணும். இதில் வந்து சிட்ரிக் ஆசிட் இருக்குது. 10 நாள் கழித்து பார்த்தீங்கன்னா அந்த முட்டையோட இது வந்து அப்படியே கரைஞ்சிடும். அந்த உள்ளர உள்ள தோல் மட்டும் இருக்கான். 10 நாள் கழித்து இதை ஓப்பன் பண்ணி நல்லா பிசைஞ்சு விட்டு கொஞ்சம் லைட்டாக மட்டும் வெள்ளம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு 20 நாள் வச்சுருக்கணும். அப்படியே வீட்டு இன்னும் போட்டு ஊற்றணும். ஊற்றுற மாதிரி ஒன்று இந்த இருக்குது. இது வந்து இன்னையிலேருந்து பயன்படுத்த முடியாது. பயன்படுத்துறது வந்து இன்னையிலேருந்து கரெக்டாக 1 மாதம் ஆகும். அந்த 1 மாதத்துலேருந்து அதுக்காகிட்டு 6 மாதம் அதோட லைஃப் ஆகும். இது வந்து பயிர் வந்து நல்லா வளர்றது தான் இருக்குது. பூக்குறது இந்த மாதிரி இருக்குது. நல்லா காய்க்கிறது. இந்த முட்டையை வந்து அமுங்குற அளவுக்கு இது வந்து தயார் பண்ணணும். நாட்டுக்கோழி முட்டை தான். சாம்பிள் இல்லை, செஞ்சே தான் காட்டுறேன். இதெல்லாம் நான் சாம்பிளா எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். வேணா எடுத்துக்கோங்க. வேணும் பாட்டில் வச்சு மூடி வச்சுக்கோங்க. எப்படி இது சாம்பிளுக்கு எப்படி யூஸ் பண்ணணும்? 6 மாதம் டயம். 1 வாரம் கழிச்சு இல்லை, 1 மாதம் கழிச்சு தான் இது யூஸ் பண்ண முடியும். 10 நாள் தான் இந்த முட்டை ஊரே கலையும். இங்கே பாருங்க, 1 மாதம் ஆகும்க்கா. சார் என்ன சொல்கிறாருன்னா முட்டையை உடைக்கலாம் இல்லை, முழு முட்டையாக போட்டுருக்கிறாரு. அது எலுமிச்சை சாறு அதில் போடுறாரு. அந்த எலுமிச்சை சாறில் உள்ள ஆசிட் வந்து அந்த முட்டை தோலை வந்து கரைச்சி விட்டு 1 வாரம் கழித்து பார்த்தீங்கன்னா முட்டை அந்த மேத்தோல்லாம் போயிருக்கும். அதுக்கப்புறம் கலக்கி வச்சுக்கணும். அப்படி தானுங்க? ஆமாம், அதுக்கப்புறம் கலக்கி அதுக்கப்புறம் 20 நாள் கழிச்சு தான் யூஸ் பண்ணணும். அதில் கொஞ்சம் லைட்டாக வெள்ளம் போட்டுக்கு, ரொம்ப போட வேண்டாம். இப்போ நீங்கள் வச்சுருக்கிறதுக்கு எவ்வளோ அளவு போடணும்? அந்த வெள்ளம் இப்போ நீங்கள் 3 அடிக்கு வச்சுருக்கீங்க. ஒரு வெள்ளம் போடலாம் வேண்டாம். அந்த சுமல் இது இல்லாமல் இருக்கிறதுக்காக தான். ரெண்டாவது கொஞ்சம் நுண்ணுயிரை பெருக்கம்.